அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் கணிதத்தில் லாபம் நட்டம் பற்றிய ஒரு பாடலை இப்போ நான் பாட போகிறேன். அந்த பாடல் வழியாக நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பாடி முடிச்ச பிறகு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நான் பாடுறேன், எல்லாரும் கவனிங்க. சிக்கு மங்கு சச்சப்பப்பா, சிக்கு மங்கு சச்சப்பப்பா, கணிதம் கற்க வேண்டும், தினம் கணிதம் கற்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும், என்றும் வாழ்வில் உயர வேண்டும், கணிதம் கற்க வேண்டும், தினம் கணிதம் கற்க வேண்டும், வாழ்வில் என்றும் லாபம் என்றால் வாழ்வே முழுவதும் இனிமை, எங்கே சொல்லு இனிமை, வாழ்வில் என்றும் லாபம் என்றால் வாழ்வே முழுவதும் இனிமை, வாழ்க்கை முழுவதும் ஓட்டம் என்றால் வாழ்வது என்றும் கொடுமை, வாங்கும் விலையும் விற்கும் விலையும் சமமா என்று அமையும், வாங்கிய விலையே அதிகமான நட்டம் என்றே ஆகும், கணிதம் கற்க வேண்டும், தினம் கணிதம் கற்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும், என்றும் வாழ்வில் உயர வேண்டும், கணிதம் கற்க வேண்டும், தினம் கணிதம் கற்க வேண்டும், விற்கும் விலையே அதிகமானால் வருவது என்றும் லாபம், எங்கே சொல்லு லாபம், வாங்கிய விலையில் விற்றது கழித்தால் வருவது என்று நஷ்டம், விற்றதில் இருந்து கொள்விலை குறைந்தால் என்றும் நமக்கு லாபம், லாபம் நட்டமும் இணைவதுதானே வாழ்க்கை எனும் பாடம், கணிதம் கற்க வேண்டும், தினம் கணிதம் கற்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும், என்றும் வாழ்வில் உயர வேண்டும், கணிதம் கற்க வேண்டும், தினம் கணிதம் கற்க வேண்டும். இந்த பாடல் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், வாங்கும் விலையும் விற்கும் விலையும் சமமாக இருந்துச்சுன்னா அது லாபம் கிடையாது, விற்கிற விலையில வாங்கிய விலை குறைவா இருந்தால் லாபம் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நட்டம்னா என்னன்னு சொல்லுவோம், நட்டம்னா விற்கிற விலை ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாங்க, அதை நம்ம 300 ரூபாய்க்கு கடைக்காரர் நம்ம கிட்ட கொடுத்தாருன்னா அவருக்கு நட்டம் 200 ரூபாய். அது சம்பந்தமான பாடல் தான் இந்த பாடல், லாபம் நட்டம் குறித்த பாடல். எல்லாருக்கும் புரிச்சுங்களா?